Hello students, 11th chemistry common halfly exam கான ஒரு original model question paper பார்த்துட்டு இருக்கீங்க. 2024 கான model question paper. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 15 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்ஸ் பொறுத்தவரையும் புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க மேக்ஸிமம். 1 or 2 கொஷின்ஸ் தான் இன்சைடில் இருந்து வரும். ஸோ 1 மார்க் கொஷின்ஸில் எது தெரியாமல் இருக்கோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்க கொஷின்ஸ் அப்படியே 100% வரும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அதில் இருக்கிற மேக்ஸிமம் நமக்கு தெரியாத கொஷின்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது பப்ளிக்காக இருக்கட்டும், ஆஃபலியாக இருக்கட்டும், ரிவிஷனாக இருக்கட்டும், எப்போ எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அதில் நமக்கு என்ன கொஷின்ஸ் தெரியல அதை மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த தெரியாத கொஷின்ஸ் நம்ம படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன் வந்து இன்னும் வந்து ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஷின் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. Define molality, very important. 17th question very important. 21 Charlie law very important. அடுத்தது Fagen's rule அது very important. 22 green chemistry. 23 very important. ஆல்ரெடி வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். இதில் மேக்ஸிமம் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கா, 10 இல்லை 5 6 7 8 9 கொஷின் இருக்கு. இந்த 9 கொஷின்ல ஒரு 7 கொஷின் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த கொஷின்ஸ் தான். கேபி அண்ட் கேசி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச்ஐ ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் கூட வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் எந்த சேனலை பார்த்தீங்கனாலும் அது அப்படியே வரும் நம்பி போகாமல் அதில் இருக்கிற தெரியாத கொஷின்ஸை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் கொடுத்துட்டு அப்படி போங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த பழக்கம் வந்து ஆஃபலிக்கு மட்டும் கிடையாது, ரிவிஷனாக இருந்தாலும் பப்ளிக்காக இருந்தாலும் இதே பழக்கத்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஐசோடோனிக் சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிடி சொல்லியிருந்தேன், வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். டிஃபைன் பாண்ட் ஆர்டர் சொல்லியிருந்தேன், இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேட்காத கொஷின்ஸே இருக்காது. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு படிக்காதவங்க இம்மிடியேட்டாக படிக்க பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின்ஸில் எல்லாமே ஈஸியாக இருக்குது. 33 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ இது தெரியலன்னா இம்மிடியேட்டாக படிச்சுக்கோங்க, சொல்ல முடியாது. இதே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்ஸில் பாருங்கள், ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அது கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது. அதுக்கடுத்து டிஸ்கஸ் பென்சீன் ஸ்ட்ரக்சர் 36ல் பியில் கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? அதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிடேஷன்ஸ் இன் ஹென்ரி லா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 5 மார்க்ஸில் டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5ல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் யாரெல்லாம் வந்து இந்த 25 இந்த கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்ததுன்னா 25க்கு 25 யாரெல்லாம் எடுப்பீங்க, யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க 5 மார்க்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 11th வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.